போவதா இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலாக பலராலே சொல்லப்பட்ட ஒரு விடயம், நாங்கள் வளமையாக கலந்து கொள்வதில்லை, நாங்கள் போவதில்லை, வளமையாக போவதில்லை, அதுபோல இந்த முறையில் நாங்கள் போக போவதில்லை என்று ஒவ்வொருவரும் சொன்னது உண்மை. நாங்கள் அன்றைக்கு எடுத்த தீர்மானம் ஒரே ஒரு தீர்மானம், நாங்கள் பகிஷ்கரிப்பதில்லை என்பது. என்னுடைய பார்வையிலே ஒருவரும் போகாமல் இருந்தால் அது பகிஷ்கரிப்பு தான். ஒருவரும் போகாமல் இருந்துவிட்டு நாங்கள் பகிஷ்கரிக்கவில்லை என்று சொன்னால் அது வெற்று வார்த்தையாகத்தான். அவர் சட்டத்திறனி என்று சொன்னதற்காக சொற்சிலம்பங்கள் ஆடையலாது. அவர் மக்களுடைய வாக்குகளை ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர். சட்டத்திறனி வேலையை கோர்ட்ஸ்ல வச்சிருக்கலாம், அது இங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இதுவரை காலமும் இன்றைக்கு மட்டும் பகிஷ்கரிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லல, ஆனால் போறதில்லை. நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது. அதுக்கு நீங்கள் பகிஷ்கரிக்கிறேன் சொல்ல போட்டா என்ன, வேற சொல்ல போட்டால் என்ன, சரிதானே? பகிஷ்கரிக்கிறேன் என்று நாங்க சொன்னமாகவே போனோம் என்று சொன்னது எல்லாருக்கும் குடும்ப கட்டுற வேலையை தவிர வேற இல்லை. அது படிக்காத மோடையங்களுக்கு சொல்லக்கூடிய வாதமா இருக்கும், சரிதானே? ஆகவே அவர் செய்தது மிக மிக பிழையான விடயம். அந்த பாராளுமன்ற குழு கூட்டத்தில் அதனை எதிர்த்தார்கள் என்பதுதான் உண்மை. எந்த ஒரு காலகட்டத்திலும் அது போய் சொல்லப்படவில்லை. அவர்கள் தங்களது விருப்பத்தை கேட்க போனார்கள், இருவரும் போனார்கள். ஆகவே சுதந்திர தினத்துக்கு போனது 2 பேரின் தனிப்பட்ட முடிவே தவிர அது கூட்டமைப்பினுடைய முடிவு அல்ல.